திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய கூட்டணியின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் துரைவைகோவின் நன்றி அறிவிப்பு கூட்டம் அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தலைமையில் திருச்சி காஜாமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆற்றிய வாழ்த்துரை. நடந்து முடிந்த தேர்தலில் ஏறத்தாழ 3,13,000 வாக்குகள் அதிகம் பெற்று அந்த வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் என்று தலைவர்களால் பாராட்டப்பட்ட பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வைகோவுடைய மகன் துரை வைகோ அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக இங்கே பேசிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே ஒரு இளைஞனாக தன்னுடைய பணியை ஏற்கனவே அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நமது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்பது 6 தொகுதியும் ஒரே மாதிரியே பாருங்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் உங்களுடைய பெயர் சொல்கின்ற அளவிற்கு ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கையாக நான் உங்களிடம் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நல்ல ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நற்சான்றிதழ் தான் புதுச்சேரியையும் சேர்த்து 40க்கு 40ஐயும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு மாநிலம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம். நற்சான்றிதழை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் நாளை இதே நேரம் விக்கிரவாண்டி தொகுதியுடைய தேர்தல் முடிவு என்பது அது பதக்கமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வர இருக்கின்றது என்கின்ற ஒரு பெருமையோடு தான் உங்கள் முன்பு நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜனவரி 1ஆம் தேதி அன்று இந்திய நாட்டினுடைய பிரதமர் திருச்சிக்கு வந்திருந்தார். இங்கே ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட பிறகு அந்த நிகழ்வில் என்னென்னலாம் நடந்தது என்பதெல்லாம் நாம் நன்கு அறிந்தது தான். அதை முடித்துவிட்டு நான் சென்னைக்கு சென்ற பொழுது நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னார், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேச எழுந்தபோது ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்றவர்களாம் எழுந்து கத்திக்கொண்டே இருந்தார்களாமே, எப்படி நீங்கள் கோட்டை விட்டீர்கள் என்றுதான் முதலில் என்னை கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அந்த பயணத்தில் அவரை வரவேற்பதற்கு ஒரு எழுச்சியை நாங்கள் காட்டினோம். அதை காட்டி முடித்த பிறகு அந்த அரங்கத்திற்கு செல்லும் பொழுது ஒன்றிய பிரதமர் என்று வரும்பொழுது அதற்கான காவல்துறையுடைய அனுமதி எங்களுக்கு மறுக்கப்பட்டது. அதையும் மீறி எங்களுடைய தோழர்கள் உள்ளே வந்தார்கள் என்று நான் சொன்ன பொழுது அதை அவர் ஏற்றாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்னுடைய காரணத்தை என்பது எனக்கு அப்பொழுது தெரியாது. இருந்தாலும் அவருடன் நான் சொன்னேன், இதற்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் நான் தான். ஏனென்றால் அதற்கான மாவட்ட கழகத்துடைய செயலர் நான் தான். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த திருச்சியில் நாங்கள் வெற்றி பெற செய்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். யாரோ நம்முடைய மோடி அவர்களிடம் மலக்கோட்டை மாவட்டத்திற்கு வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அது தெரியல, வந்தது இந்திய கூட்டணியுடைய வெற்றி கோட்டைக்கு வந்திருக்கோங்கிறது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அவர் உணர்ந்துருப்பார், இனிமேல் திருச்சி பக்கமே என்னை கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே கூட்டணி பலம் என்றால் என்ன என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு மாவட்டம் எங்களுடைய திருச்சி மாவட்டம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி தொடர்ந்து பணியாற்றிய குறிப்பாக எங்களுடைய தெற்கு மாவட்டத்தின் சார்ந்து எங்களுடைய மாநகர கழகத்தினுடைய செயலாளர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், வட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், அதனுடைய கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர செயலாளர், நகர வார்டு உறுப்பினர்கள், அந்த நகர மன்றத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள், பேரூர் கழகத்தினுடைய தலைவர், செயலாளர்கள், இப்படி எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோர்களும் சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய உழைப்பின் காரணமாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வழியில் சொன்னால் தலைவர் வேலையை கொடுத்துட்டாரு, அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி அதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அதுதான் அந்த மன நிம்மதியோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆக தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அவர்கள், நீங்கள் எங்களுடைய ஒவ்வொரு தொகுதிக்கும் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் இன்றைக்கி நீங்கள் மேடையில் பார்த்துருக்கீங்க, களமில் நடந்த நிகழ்ச்சியில்
அதில் நாங்கள் எங்களுடைய கல்வெட்டில் எங்களுடைய பெயர்லாம் வந்தது. இனி அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயரும் அந்த கல்வெட்டுகளிலே வருகின்ற அளவுக்கு திட்டங்களை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நடையாய் நடந்து வாக்குகளை சேகரித்தீர்கள். இங்கே வைரமணி என்ன ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னார். எங்களுடைய மாநகர செயலாளர் மதிவாணன் மிக தெளிவாக சொன்னார். வந்து ஒரு 4 நாள் தேர்தல் முடிந்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த சின்னமே கிடச்சிச்சு, தீப்பெட்டி அப்படிங்கிற சின்னமே. அவர் கூட சொன்னால் உண்மைதான். 3,13,000 3,27,000 வந்திருக்கணும். 14,000 ஓட்டு பிஸ்கட் சின்னத்துக்கு போய் விழுந்திருக்கு. அதே மாதிரி தீப்பெட்டி மாதிரியே இருந்ததுக்காக. இருந்தாலும் இன்னைக்கு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் அவருடைய தோழர்களும் தொண்டர்களும் அதற்கு முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதில் எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய பங்கும் அதிகமாக இருந்தது என்கின்ற அந்த பெருமையோடு நம் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, அதே போன்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.